தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 சிறந்த தென்னை ரகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ராம் கங்காங்கிற வெரைட்டி. இது வந்து கங்கா பாண்டங்கிற ஒரு குட்டை ரகத்தையுமே வெஸ்ட் கோஸ்ட் டாலுங்கிற ஒரு நெட்ட ரகத்தையுமே சேர்த்து செயற்கையாக மகரந்த சேர்க்கை செய்து உருவாக்கின ரகம். இது வந்து காய் வந்து நல்ல பெரிய ரகமாக வரும், இளநிக்குமாக தேங்காய்க்கு ஆங்கிற ரகம். இது வந்து தமிழ்நாட்டிலே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி இந்திய அளவில் பதிவு பெற்ற ஒரு ரகம். இந்த ரக தென்னை வந்து உமாபதி ஃபார்ம்ங்கிற இடத்துல கிடைக்கும். பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் 4 கிலோமீட்டர் போனால் உமாபதி தென்னை நாட்டு பண்ணை இருக்குது. அங்கே தான் இந்த ரகத்தை வந்து உருவாக்கி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஜேங்கிற ரகம். இது வந்து ஆஃபீஸ் வந்து மதுரையில் இருக்குது. இது வந்து மலேசியன் எல்லோ டிராஃப்ட் அப்படிங்கிற குற்றரகத்தையுமே வெஸ்ட் கோஸ்ட் டாலுங்கிற நெற்றகத்தையும் சேர்த்து உருவாக்குன்ற ரகம். இது வந்து இளநீ தேங்காய்க்கு ரெண்டும் நல்லா இருக்கிற ரகம். இது வந்து எல்லோ கலர் க்ரீன் கலர் 2 ரகத்தில் கிடைக்கும். இது வந்து இயற்கையான மகரந்த சேர்க்கை இல்லாமல் 2 மரத்துலேயுமே மகரந்தத்தை எடுத்து செயற்கை உருவாக்குனதுனால அனைத்து மரங்களும் ஒரே மாதிரி வரும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ராம் கங்காங்கிற ரகம். இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 2021 வாங்கி வச்சா. நடவு செஞ்சிலேருந்து 36 மாதத்தில் காய் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா காய் நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது. மற்ற நாட்டு ரகத்தை விட இது காய் வந்து அதிகமாகவும் இருக்குது, பெரிய சைஸாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஹைபிரிட் ரகம் வந்து கொலையோட வெயிட்டு தாங்க மட்டையை உடஞ்சிருன்னு சொல்லுவாங்க. இந்த ரகத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த பிரச்சனை எதுவும் வரல. நாங்கள் கயிறு போட்டு ஒரு குலையை கூட கட்டலை. இதை வந்து ஒரு சேம்பலுக்காக 2 மரம் வாங்கி வச்சா நல்லா காய்க்காட்டி திரும்ப வந்து 100 மரம் எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கிறோம். அது வச்சு கரெக்டாக 30 மாதம் ஆகுது. தோட்டத்தில் வச்சதுலேருந்து 30 மாதத்துலேயே பாலம் வந்துருச்சு. இந்த கண்ணோட ரேட்டு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது 500 30 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 600 வருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரேட் அதிகமாக இருக்குதுன்னு அவங்ககிட்ட வந்து ஏன் இவ்வளோ ரேட்டுக்குன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து இது வந்து செயற்கை மகரந்த செயற்கை செய்கிறோம், பெரிய உயரமான மரத்துலேருந்து மகரந்தத்தை எடுத்துகிட்டு வந்து கங்காபாண்டுங்கிற குற்றரகத்தில் வச்சு அதை வந்து வேறு தேன் பூச்சி உட்காராமல் அந்த பாலையை வந்து பாலித்தீன் கவர் போட்டு கட்டி செயற்கை முறையில் செய்கிறனால ஆட்களோட கூலி வந்து அதிகமாகுது. 2வது நாங்கள் தேங்காய் எடுத்து முளைக்க வைக்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தென்னங்கண்ணையெல்லாம் கழிச்சிட்டு நல்ல குவாலிட்டியானது மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ 10,000 கன்று உற்பத்தி பண்ணுறோம்னா அதில் வந்து 1500 கன்று வேஸ்ட் ஆகிரு. அதனால் வந்து எங்களுக்கு உற்பத்தி செலவு ஜாஸ்தி வருது. நாங்கள் இவ்வளோ ரேட்டு வச்சாலும் அதை வந்து நீங்கள் 100 மரம் வாங்கி வச்சாலும் 100 மரம் வந்து ஒரே சைஸாக வரும். மற்ற நர்சரி கார்டில் இருக்கிற மரமெல்லாம் வந்து ஒரு குட்டை நெட்டை மரத்தில் வர்ற காயை அப்படியே முளைக்க வச்சு குட்டை நெட்டை ரகம்னு சொல்லி விற்றுருவாங்க. ஏன்னா அது வந்து அடுத்த ஜெனரேஷனில் வந்து அது குற்றரகமாக வரலாம், அல்லது நெட்டரகமாக வரலாம், இல்லை குட்டை நெட்டையாக வரலாம். இப்போ வேறு ஒரு தோப்பில் வந்து ஒரு தேன் பூச்சி மகரந்தத்தை கொண்டு வந்து இந்த மரத்தில் உட்காந்துச்சுன்னா அது வந்து என்ன ரகம் வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி பல விதமான ரகம் வரும். அதனால் நர்சரியில் எடுக்கிற மரத்துக்கும் எங்கள் மரத்துக்கும் ரொம்ப குவாலிட்டி வித்தியாசம் இருக்குது. அதனால தான் எங்கள் மரம் வந்து ரேட் அதிகம் வருதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. வச்ச அனைத்து மரமும் கிட்டத்தட்ட ஒரே சைஸாக தான் வந்துகிட்ருக்கு. இது வந்து வச்சு விட்டு ஒரு மாதுளை மரம். இது சரியாகவே காய்க்கல. நாட்டு ரகமானு தெரில. ஒரு நர்சரியில் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு பூச்சி தாக்குதல் மாதிரி காய் அதிகம் வரல. இப்போ தான் 1 2 பிஞ்சும் பூ வச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் மருந்து தெளிச்சு விட்ருக்குறோம். அதனால் இப்போ ஏதோ செடி ஓரளவுக்கு உயிரோடு இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வச்சு 2.5 வருஷத்தில் எதுவும் காய்க்கவே இல்லை. இது இன்னொரு தென்னை மரம். இதுவும் பாருங்கள் நல்லா பாலம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா மரமும் ஒரே சைஸில் பாலம் வந்தது. காயே காய்ச்சின்னு தரையில் வந்து காய் விழுவுற மாதிரி தான் அது குலையே வரும். இந்த ரகமே அப்படி தான் இருக்குது. நிறைய மரம் கமலிலோடு சேம்பல் வச்சுருந்தாங்க. அப்படியே தரையிலேயே காய் கிடந்தது. அது வந்து கங்கா பாண்டங்கிற ரகம். அதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகி இந்த மரத்தை எடுத்தேன். இது பாருங்கள் நல்லா பூ வச்சுருக்கு. கொஞ்சம் தண்ணி வசதி நல்லா இருக்கிறவங்க இந்த ரகத்தை சூஸ் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட்டு ரகம்னு சொல்லுவேன். இது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற ஒரு வாழை மரம். இது என்ன ரகம்னு தெரியல. அப்போ அந்த நர்சரிலேருந்துன்னு கொண்டு வந்து வச்சு விட்டா. இப்போ நல்லா தார் போட்டிருக்கு. மதுரை டிஜே ரகமும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது தூரமாக இருந்தது. அப்புறம் நம்ம பக்கத்தில் யாரும் அந்த மரம் வைக்காதனால நான் அதை எடுக்கலை. இது வந்து பல்லடத்தில் தெரிஞ்ச ஒரு தோப்பில் போய் பார்த்தேன். இந்த ராம் கங்கா ரகம் நல்லா காய்ச்சி இருந்தது. அதனால தான் இதை எடுத்து வந்து வச்சேன். இது வச்சதுக்கு மற்ற ரகத்தோடு அது குயிக்காகவே ஈல்டு வந்துடுது. 2வது அந்த கொலை உடஞ்சிருங்கிற பிரச்சனை இந்த மரத்தில் வரதில்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம சேமல் வச்ச 2 மரத்துலேயும் அந்த பிரச்சனை வரவே இல்லை. அதை பார்த்துட்டு தான் அந்த ரகத்தை எடுத்து வச்சோம். இது மட்டும் ஏதோ இலை வண்டு உளுந்து மட்டையில் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படி இருந்துமே புதுசாக பாலை வந்து சூப்பராக வந்துகிட்டு இருக்குது.
ஹைபிரிட் ரகத்தில் வந்து காண்டாமிருகம் வந்து நிறையா வரும், மரம் நிறைய பட்டு போயின்னு சொல்லுவாங்க. இதில் அந்த பிரச்சனை அதிகம் வரல. நம்ம 100 மரத்தில் ஒரு 5, 6 மரம் பட்டுருச்சு. அதுக்கு பதிலா வேறு மரம் எடுத்து வச்சுட்டோம். இருந்தாலும் மற்றவங்க சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப மோசமாவெல்லாம் பாதிக்கல. இதுதான் எங்கள் கிணறு. 35 அடி நீளம், 25 அடி அகலம் இருக்குது. தண்ணி வந்து எல்லா காலத்துக்குமே ஓரளவுக்கு இருக்குது. ஆழம் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 30 டு 35 அடி தான் இருக்குது. இருந்தாலும் சுற்றி வர்ற இடத்துலேருந்து இது வந்து இந்த கிணறு வந்து பள்ளத்தில் இருக்கிறனால எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டு இருக்கு. அதை நம்பித்தான் நாங்கள் இந்த ஹைபிரிட் இடத்த எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து தண்ணி தொட்டி. இதுக்கு போய் தான் தண்ணி சொட்டு நீர் பாசன நிலத்துக்கு போட்டிருக்கிறோம். வீட்டில் 2 மரம் 4 மரம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ரகத்தை வாங்கி வைங்க. இது வந்து ஒரு அருமையான ரகம். 2 மரம் இருந்தால் வீட்டு யூஸுக்கு போதும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும்.